ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அரசியல் ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளர் திரு சுகாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலினுடைய முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்தீர்களா? இந்த மக்களினுடைய இந்த முடிவை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தல் முடிவுகள் நாங்கள் எதிர்பாராத ஒரு முடிவாக அமைந்திருக்கிறது. எதிர்பாராதது என்று நாங்கள் சொல்லுவது தமிழ் மக்களை இனப்படுகொலை புரிந்த, இனப்படுகொலையினுடைய பங்காளியாக இருந்த ஜேவிபி சார்ந்த, ஜேவிபியினுடைய இன்னொரு முகமான என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு கிழக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே விழுந்த வாக்குகள் எதிர்பாராத வாக்குகள். அதே நேரத்தில் அந்த வாக்குகள் தமிழ் தேசியம் சார்ந்து பாரிய சரிவை ஏற்படுத்தியதாக நாங்கள் கருத முடியாது. உண்மையில் கடந்த காலங்களில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் அங்கஜன் ராமநாதன் மற்றும் அவர்களுடைய முகவர்களுக்கும் விழுந்த வாக்குகள் இந்த முறை சின்னம் மாறி தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த வாக்குகள் விழுந்தது ஒரு மாயை. மக்கள் மாற்றம் என்ற ஒரு மாயைக்கு பின்னால் சென்று தவறான புரிதலின் அடிப்படையில் தங்களை இனப்படுகொலை புரிந்த, இனப்படுகொலையினுடைய பங்காளிகளாக இருந்த ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிந்து ஒரு 2.5 மாதங்கள் ஆவதற்கிடையிலேயே மக்களினுடைய நம்பிக்கை, அவர்கள் எந்த மாயையின் மீது நம்பிக்கை வைத்து ஜேவிபிக்கு, சிங்கள பௌத்த பேரினவாத கட்சியான ஜேவிபிக்கு வாக்களித்தார்களோ அந்த மாயை என்பதை மக்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள் என்றால் அதைத்தான் சமகால ஜேவிபியினுடைய செயற்பாடுகள் காட்டுகின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் முடிவுகள் ஜேவிபிக்கு தமிழ் தேசத்திலே இவ்வளவு வாக்குகள் விழுந்தது என்பது எதிர்பாராதது. ஆனால் அது கடந்த தேர்தலிலே இபிடிபி மற்றும் அங்கஜன் ராமநாதன் போன்ற தரப்புகளுக்கு விழுந்த வாக்கு. இந்த தேசிய ரீதியாக என்பிபி தரப்புக்கு ஒரு அலை ஒன்று இருக்கிறது என்பது ஏற்கனவே அனுமானிக்கப்பட்டது. தேசிய ரீதியாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என ஏற்கனவே ஆரூடங்கள் சொல்லப்பட்டிருந்தன. அப்படி இருந்த சந்தர்ப்பத்திலும் கூட வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கக்கூடிய மக்கள் தங்களினுடைய வாக்குகளை இப்படி ஒரு பக்கம் திசை திருப்ப மாட்டார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டது என்பிபி தரப்பாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பிருந்தே இந்த ஜேவிபி தரப்பிற்கு எதிராக அல்லது என்பிபி தரப்பிற்கு எதிராக பாரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தீர்கள். ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் மொத்தமாக தேர்தலை புறக்கணியுங்கள் என்ற தீவிர பிரச்சாரம் முன்னணி மேற்கொண்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் களமிறங்குகின்ற பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டீர்கள். எந்த புள்ளியில் உங்களுடைய பிரச்சாரங்கள் எடுபடாமல் போனது? எங்களுடைய பிரச்சாரங்கள் எடுபடவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த ஜேவிபி என்ற இந்த மாயமான், இந்த மாயையான அலைக்குள்ளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் ஒரு கௌரவமான வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலிலே உங்களுடைய ஒரு பதில், இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக இலங்கையில பாரம்பரிய கட்சிகள் உட்பட சகல கட்சிகளும் அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பிளாட், இபிஆர்எல்எஃப், கருணா தரப்பு, பிள்ளையான் தரப்பு, அங்கஜன், இபிடிபி போன்ற தரப்புகள் ஆசனங்களே இல்லாமல் அடையாளம் தெரியாமல் சிதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழ் தேசியத்திற்காக மாவீரர்களினுடைய தியாகங்களை மனதிருத்தி இந்த அலைகளுக்கு மத்தியிலும் இந்த மாயைகளுக்கு மத்தியிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தமிழ் மக்கள் ஒரு கௌரவமான அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று வடக்கு கிழக்கில் இன்றும் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளில் 2வது ஸ்தானத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அலையிலும் அடிபடாது
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனக்கான தமிழ் தேசிய அடையாளத்தை தக்க வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும். பலர் அடையாளமே தெரியாமல் போயிருக்கின்ற நிலையில் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமான பின்னடைவு. அதனை நாங்கள் வெகு சீக்கிரத்தில் மீள்பரிசீலனை மறுபரிசீலனை செய்து மீண்டெழுவோம். நீங்கள் குறிப்பிடுகின்ற கருணா தரப்பாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாத், இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது குறிகாட்டக்கூடிய தரப்புகள் எல்லாம் தேசிய அரசாங்கத்தோடு இணைந்து தங்களுடைய அரசியலை கொண்டு நகர்த்தியவர்கள். தேசிய ரீதியாக ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது இந்த சுழலுக்குள் அவர்கள் அடிபடுவார்கள் என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நீங்கள் சொன்னது போல விடுதலை புலிகளினுடைய தியாகத்திலிருந்து எங்களுடைய கட்சியை கட்டி அமைத்திருக்கின்றோம், அவர்களினுடைய பாதைகளில் நடக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக போராட்டங்களிலும் ஈடுபடுகிறீர்கள். மக்கள் சார்ந்த போராட்டங்களில் முன்னில் நிற்கக்கூடிய ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கிறது. தொடர்ச்சியான ஒரு மக்கள் பயணம் எந்த புள்ளியில் தோற்று போகிறது? இது ஒரு பின்னடைவு என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு 5 வருட கால அல்லது 10 வருட கால தொடர்ச்சியான ஒரு அரசியல் பயணம் இருக்கிறது. ஏன் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறீர்கள்? ஏன் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறேன் என்றால், உங்களுடைய ஒரு தேசிய பட்டியலாக இருந்தாலும் ஒரு பிரதிநிதித்துவம் குறைந்திருக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை நான் ஏற்கவில்லை. அதை நான் மறுதளிக்கிறேன். தமிழ் மக்கள் தங்களுடைய பெருவாரியான ஆதரவை எங்களுக்கு வழங்காவிட்டாலும் தமிழ் மக்களில் கணிசமான ஒரு பிரிவு இந்த அலைக்கு மத்தியிலும் இந்த மாயைகளுக்கு எடுபடாது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறார். நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு அலை ஒன்று அடிக்கின்ற பொழுது மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ மாற்றம் என்ற ஒரு மாயமானை நம்பி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுவும் தேசிய மக்கள் சக்திக்காக இராணுவ புலனாய்வு பிரிவு உட்பட பல தரப்புகள், குறிப்பாக பாமர மக்கள், பின்தங்கிய மக்களிடம் தவறான செய்திகளை சொல்லி பிழையான கருத்துருவாக்கங்களை ஏற்படுத்தி பெற்ற ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இது நிரந்தரமானது அல்ல. ஏனென்றால் என்பிபி ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதுகள், தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற போலீசாருக்கூடான கைதுகள், மக்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்று வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கைகளை ஏற்படுத்துவதற்கான எந்த விதமான காத்திரமான நடவடிக்கைகளும் இட்டை ஆரம்பிக்கப்படாமை போன்ற காரணங்களினால் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இப்பொழுது குறைந்து கொண்டு போக தொடங்கிவிட்டது. ஆகவே இது ஒரு தற்காலிக நம்பிக்கை. அரசியலிலே சொல்லுவார்கள், பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வேண்டுமென்றால் ஒரு தேர்தலிலே வெற்றி பெறலாம். நாங்கள் அந்த அநாகரிகமான தர்மம் இல்லாத அறமற்ற அரசியலை செய்ய விரும்பவில்லை. நாங்கள் உண்மையை சொல்லி இருக்கிறோம். மக்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் இன்னொரு தரப்பு பாரிய பொய்களை சொல்லுகின்ற பொழுது எங்கே அது உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு நப்பாசை என்று சொல்லுவார்கள் ஏற்படுவது மக்களுக்கு இயல்பு. ஆனால் அந்த நப்பாசை நீண்ட காலத்திலே நிலைக்கப் போவது கிடையாது. அந்த நப்பாசை தவறானது என்பதை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்வரும் தேர்தல்களிலே மக்கள் மீண்டும் ஒரு சரியான தடத்திற்கு வரத்தான் போகிறார்கள். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சொல்லுவார்கள், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. இந்த ஏகேடி என்கின்ற அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற மாயமானையும் என்பிபி ஜேவிபி என்கின்ற மாயைகளையும் தமிழ் மக்கள் விரைவில் உணர்வார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலினுடைய முடிவுகள் அறிவித்த பிறகு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை யாழ்ப்பாணம் அலுவலகத்தில் மேற்கொண்டார். அதில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து, எங்களினுடைய அரசியலை நாங்கள் மக்கள் மயப்படுத்த தவறிவிட்டோம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து நாங்கள் ஒரு இறுக்கமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம், இறுக்கமானவர்கள் என்று எங்கள் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தன்னிலை ஒப்புதலை அவர் வழங்கி இருக்கின்றார். அப்படி பார்த்தால் இந்த சுய பரிசீலனை என்பது இந்த தேர்தல் உங்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கக்கூடிய ஒரு விடயம். இதற்கு பிறகு நாங்கள் அதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்பது போல அவர் தெரிவித்திருந்தார்.
இந்த தேர்தல் உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் என்ன வகையான மறுசீரமைப்புகளுக்கு முன்னணி தயாராகி கொண்டிருக்கிறது? தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னது போல நாங்கள் மக்களை அரசியல் ரீதியாக அரசியல் மயப்படுத்த தவறி இருக்கின்றோம் என்ற அந்த குற்றச்சாட்டை அல்லது அந்த கருத்தியலை நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும், மாற்று கருத்துக்கிடமில்லை. எங்களுடைய அரசியலை மக்களிடம் கொண்டு சேர்க்க தவறிவிட்டோம். நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய தேசத்தை காக்க வேண்டும் என்கின்ற நிலமீட்பு, நிலத்தை காக்கின்ற போராட்டங்களில் எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே அர்ப்பணித்திருந்தோம். ஆகவே எங்களுடைய பிரதான சிந்தனையாக இருந்தது எஞ்சி இருக்கிற தமிழர் தாயகத்தை என்றாலும் நாங்கள் முடிந்தவரை பாதுகாக்க வேண்டும். தையிட்டி முதல் மட்டக்களப்பிலே மாதவனை மயிலத்தமடு வரை, அம்பாறையிலே கல்முனை முதல் திருகோணமலையிலே ஆலய பூமி வரை எங்களால் முடிந்த அளவு எமது தாயகத்தை காப்பதற்கான போராட்டங்களில் நாங்கள் முன்னின்று முடிந்தளவு தாயகத்தை காப்பாற்றியும் இருக்கிறோம். இப்போ நாங்கள் போராடின காரணத்தால் தான் அரச இயந்திரமும் இராணுவம், போலீஸ், தொல்லியல் திணைக்களம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு 10 காணிகளை ஆக்கிரமிக்க வந்திருந்தார்கள் என்றால் எங்களுடைய போராட்டத்தாலே அவர்கள் 7 அல்லது 8 காணிகளை விட்டுட்டு தான் போனார்கள். எங்களை தாண்டி 1 அல்லது 2 காணிகள் தான் ஆக்கிரமிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் போராடி இருக்காவிட்டால் 10 காணிகளுமே பறிபோயிருக்கு. ஆகவே நாங்கள் எமது தாயகத்தையும் எமது மக்களினுடைய அடையாளங்களையும் பாதுகாப்பதற்கான போராட்டங்களில் எங்களுடைய 100% நேரத்தையும் செலவிட்டிருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் கருதியிருந்தோம் எமது பணிகளை மக்கள் விளங்கி கொள்ளுவார்கள். ஏனென்றால் எமது மக்களுக்காக களத்திலே நிற்கின்றோம், எமது நிலத்துக்காக போராடுகின்றோம், ஆகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்பியிருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் கற்றுத்தந்த பாடம் என்னவென்றால் மக்களுக்கு நாங்கள் போராடினோம் என்ற விடயத்தையும் நாங்கள் தான் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே எனக்கு இருக்கின்ற கேள்வி, ஊடகங்கள், குறிப்பாக தமிழ் ஊடகங்கள் இங்கே ஏதாவது கவனக்குறைவாக இருந்திருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடுகளை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்கிறதா என்ற விடயத்தை தமிழ் ஊடகங்களும் சுய பரிசீலனை செய்ய வேண்டும். அதே போல நாங்களும் மீள் பரிசீலனையும் சுய பரிசோதனையும் செய்ய வேண்டும். அதை நாங்கள் நிச்சயமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது வெறுமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினதோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினதோ விடயங்கள் அல்ல. அது ஒவ்வொரு தமிழ் தேசத்தினுடைய பொதுமகனதும் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அரசியல் கட்சிகள், உங்களை போன்ற ஊடகங்கள் அனைவரது ஒரு கூட்டு பொறுப்பாக நான் இதை பார்க்கிறேன். ஆகவே இதை நாங்கள் ஒரு கூட்டு பொறுப்பாக கருதி தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்ப்போமாக இருந்தால் எதிர்காலத்தில் இத்தகைய தவறான முன்னுதாரணங்கள் நிகழ்வதை தடுக்கலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது நீங்கள் இந்த தையிட்டி விவகாரத்தை தொட்டிருப்பதனால் நான் அது தொடர்பாக கேட்கின்றேன். தையிட்டி விவகாரம் ஒரு அத்துமீறி ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது உண்மை. அந்த விகாரை அத்துமீறி கட்டப்பட்டமைக்கு எதிராக ஒரு 3 வருடங்கள் வருமா, 3 வருடங்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக வருடங்கள் அல்ல, ஓராண்டை கடந்து ஆண்டுக்கணக்காக போராடி வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி போராடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் அது மக்களுக்கு புரியாதது என்பது ஒன்று, கட்சி சார்ந்தவர்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் நின்றார்கள் என்பது ஒன்று. கடைசி கட்டத்தில் அந்த தையிட்டி சூழ உள்ள பகுதிகளில் இருந்த மக்கள் வந்து சேர்ந்தார்கள் என்பது ஒன்று. ஆனால் இது ஒரு பெரிய மக்கள் திரட்சியாக உருவாகமைக்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் அது வெளிப்பட பார்த்தீங்களென்றால் இலங்கையில், ஈழத்திலே, தமிழ் தேசத்திலே இப்படியான போராட்டங்களில் பங்கு பெற்றுபவர்களுக்கு எதிராக அரசு அராஜகம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இப்போ எனக்கு எதிராக கூட தையிட்டியிலே போராடிய காரணத்தினால் மட்டும் 3க்கும் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 தடவை நான் பலாலி போலீசாரால் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டிருந்தேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளருமாகிய செல்வராஜா கஜேந்திரன் போலீசாரால் பலோத்காரமாக தூக்கிச் செல்லப்பட்டிருந்தார். பலர் தாக்கப்பட்டிருந்தார்கள். எங்களுடைய பெண் உறுப்பினர்கள் மிலேச்சத்தனமாக இழுத்து செல்லப்பட்டு அநாகரிகமான முறையிலே நடத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 பேருக்கு எதிராக தையிட்டி சார்ந்து மாத்திரம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான நிலைகளை எதிர்கொள்ள எல்லா மக்களும் பயப்படுவார்கள். இப்பொழுது நாங்கள் அரசியலுக்காக
முன்வந்திருக்கின்ற காரணத்தினால், இவற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற காரணத்தினால், நான் ஒரு சட்டத்தரணி, எனக்கு ஒரு சட்டம் சார்ந்த விடயங்களில் தெளிவு இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் போன்றவர்களுக்கும் அது சார்ந்த ஒரு தெளிவு இருக்கிறது. எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் தெளிவு இருக்கிறது. ஆகவே அவர்கள் சில நிலைகளை எதிர்கொள்ள துணிச்சலாக வருகிறார்கள். ஆனால் இந்த எதிர்நிலைகளை, இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு மக்கள் எவ்வளவு தூரம் விரும்புவார்கள் என்பது கேள்விக்குறி. அதற்காக மக்கள் வரவில்லை என்பதற்காக நீங்கள் உண்மையில் ஆக்கிரமிப்பை ஏற்கின்றார்கள் அர்த்தம். தமிழ் மக்களினுடைய தைரியத்தை அவ்வளவு எளிதாக எடை போட்டு விட முடியாது. நீங்கள் நம்புகிறீர்களா வழக்குகளுக்கு பயந்து அல்லது போலீசாரினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் பங்கெடுக்கவில்லை என்பதை உண்மையாக நம்புகிறீர்களா? ஏனென்றால் வடுக்குநாரி மலையாக இருக்கட்டும், இன்னொரு பல விடயங்களில் நடத்தப்பட்ட போராட்டங்களில் மக்கள் பேரெழுச்சியாக பங்கெடுத்தார்கள். நான் சொல்கிறேன், தையிட்டி விகாரை என்பது கட்டி முடிக்கப்பட்ட ஒரு விகாரைக்கு எதிராக நீங்கள் போராடுகின்ற பொழுது நீங்கள் எதை நோக்கி போராடுகிறீர்கள்? தையிட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டுமா, அல்லது அந்த விகாரையில் அத்துமீறி பிடிக்கப்பட்ட காணிகளுக்கு ஏதாவது உரிமம் வழங்கப்பட வேண்டுமா, நட்டஈடு கொடுக்க வேண்டுமா, அல்லது நீங்கள் எந்த இலக்கோடு போராடுகிறீர்கள் என்கின்ற தெளிவு இன்னும் மக்களிடம் போய் சேரவில்லை என்கின்ற ஒரு விமர்சனத்தை வைத்தால் உங்களுடைய பதில் என்ன? உண்மையை சொல்ல போனால், தையிட்டி விகாரை கட்ட ஆரம்பிக்கப்பட்ட தருணத்திலேயே அந்த நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதை நிறுத்துவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. அதற்கு பிற்பாடுதான் கொரோனா முடக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அது ஒரு உயர் பாதுகாப்பு வலயத்திலே இருந்த காரணத்தினால் எவருமே அதற்குள் செல்ல முடியாது. இந்த கொரோனா சூழலை பயன்படுத்தி, அந்த முடக்கத்தை பயன்படுத்தி தான் எவருக்கும் தெரியாமல் அந்த தையிட்டி விகாரையினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்றது. ஆகவே இதை எவரும் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே மேல் கோபுரம், அந்த கூம்பு மாதிரியான பகுதி, கலசம் வெளியிலே தெரிய ஆரம்பித்ததன் பிற்பாடுதான் மக்கள் எங்களுக்கு வந்து தெரிவித்ததை அடுத்து நாங்கள் உடனடியாகவே போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தகவல் தெரிந்த உடனேயே போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம், அது ஒரு சட்டவிரோதமான விகாரை, தனியார் காணிகளை ஆக்கிரமித்து, தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். இது முதலாவது கோரிக்கை. இரண்டாவது விடயம், நாங்கள் அந்த விகாரைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்க தவறுவோமாக இருந்தால் இந்த முன்மாதிரியை பின்பற்றி வடகிழக்கெங்கும் பல நூறு விகாரைகள் கட்டப்படலாம். ஆகவே அந்த தவறான முன்னுதாரணத்தை தடுக்க வேண்டிய, எதிர்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விகாரைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடாவிட்டால், இப்பொழுது இந்த விகாரையில் ஒரு பிக்கு இருக்கிறார். நாளைக்கு இந்த பிக்குக்கு சேவகம் செய்வதற்கு ஒரு 10 சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவார்கள். பிறகு அவர்கள் அங்கு திருமணம் புரிந்து ஒரு 50-100 சிங்கள குடும்பங்கள் அங்கே உருவாகும். பிறகு அந்த 100 சிங்கள குடும்பங்களுக்கும் ஒரு முன்பள்ளி ஒன்று கட்டப்படும், சிங்கள பாடசாலை. பிறகு அந்த முன்பள்ளி ஒரு ஆண்டு 5 வரையான பாடசாலையாக மாறும். அது பிறகு காப்போத உயர்தரம் குடியேற்றமாக மாறும், சிங்கள பௌத்த குடியேற்றமாக மாறும். ஆகவே இதை நாங்கள் தடுக்க வேண்டுமாக இருந்தால் தீர்க்க தரிசனமாக செயற்பட வேண்டும். ஒரு அரசியல் தலைமைகள் என்பது மக்களினுடைய உணர்வுகளின் மீது அரசியல் செய்யாமல், இனத்தினுடைய எதிர்காலம் கருதி சில விடயங்களை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை முன்கூட்டியே அனுமானித்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய பார்த்தீங்கள் என்றால் வடக்கு கிழக்கிலே ஒரு ஸ்டண்ட் அரசியல், ஒரு மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு சோஷியல் மீடியா, டிக்டாக் அரசியல் என்ற ஒரு மாயை காணப்படுகிறது. இந்த மாயைகளுக்குள் ஒரு கொள்கை சார்ந்து செயற்படுகின்ற நாங்கள் எங்களை அடக்க வைக்க முடியாது. எங்களுடைய கொள்கை தெளிவானது. நாங்கள் ஒரு நீண்டகால இலட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறத்தின் பாதையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய போராட்டத்தின் மீது விமர்சனங்களை வைக்கிறேன் என்று அல்ல, ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். உங்களுடைய இந்த தையிட்டி போராட்டம் தொடர்பான உங்களுடைய அல்டிமேட் கோல், இறுதிக்கட்ட இலக்கு என்பது என்ன? ஏனென்றால் அந்த விகாரை நீங்கள் சொல்வது போல் அகற்றப்படுவது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம், நடைமுறை சாத்தியம் என்கின்ற விவகாரங்களும் இருக்கிறது. இரண்டாவது, இப்பொழுதும் கூட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போன்ற கூட்டங்களில் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. கட்டும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து விட்டு இப்பொழுது போராடுகிறார்கள், இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது போல. உங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன? ஒரு விளக்கத்திற்காக கேட்கிறேன். அது மிக தெளிவானது. தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது. அது இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களின்படி சட்டவிரோத கட்டுமானங்கள் அனைத்துமே அகற்றப்பட வேண்டும்.
எத்தனையோ ஆலயங்கள் அவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்பட்டதற்காக அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆலயங்கள் அகற்றப்படலாம் என்றால் விகாரையும் அகற்றப்படலாம். அதாவது சட்ட திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தினால் அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். ஆகவே என்பிபி சார்ந்த அரசு தாங்கள் ஒரு சட்டவாட்சியை அமுல்படுத்த போவதாக மக்களுக்கு ஒரு பெரிய படத்தை காட்டித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தாங்கள் காட்டிய படத்தை நிரூபிக்க விரும்பினால் முதல் கட்டமாக தையிட்டு விகாரையை அகற்ற வேண்டும். நாடாளுமன்ற பொது தேர்தலினுடைய இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், கடைசி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மத்திய கல்லூரியினுடைய அந்த பகுதிகளில் கூடியிருந்த ஊடகவியலாளர்கள் அவதானிகளால் அவதானிக்கப்பட்டது, இந்த தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக வெற்றி பெறப் போகின்ற நபர் சட்டத்தரணி சுகாஸ் அவர்களுக்கு தான் ஆசனம் கிடைக்கப் போகிறது என்பது போன்ற ஊகங்கள் வெளிவர ஆரம்பித்திருந்தன. அந்த பகுதி கொஞ்சம் பதற்றமான நிலையை எட்டி இருந்தது. ஏற்கனவே ஒரு தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சுமந்திரன் மற்றும் சசிகலா ரவிராஜுக்கு இடையிலான அந்த முரண்பாடுகள் போன்ற இன்னும் ஒரு முரண்பாடு தோற்றுவிக்கப்பட போகிறது என்பது போன்ற ஊகங்கள், கருத்துக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வெளிவந்திருந்தன. அது தொடர்பாக உங்களுடைய தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கங்களும் வரவில்லை. நீங்களும் அதை அறிந்திருப்பீர்கள். அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு நீங்கள் தான் சரியானால் என்ன நடந்தது? உண்மையில் அப்படி நான் எதையுமே அறிந்திருக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருந்த பொழுது நாங்கள் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணுகின்ற இடத்திலே இருந்திருந்தோம். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது முடிவுகள் மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 15,135 வாக்குகளை பெற்றிருந்தார். அடுத்து செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் 13,890 வாக்குகளை பெற்றிருந்தார். அடுத்து நான் 13,690 வாக்குகளை பெற்றிருந்தேன். ஆகவே இது தெளிவானது. இதில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. அப்படி வந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானவை என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி கருத்துக்கள் வந்ததாக நான் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் சொல்லித்தான் நான் கேள்விப்படுறேன். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தேர்தலுக்கு பிந்தைய நாட்களில் அதிகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலையீடு செய்கிறது அல்லது கருத்து தெரிவிக்கிறது என்கின்ற ஒரு விமர்சனம் நிலவுகிறது. கடந்த 15 வருட காலமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களினுடைய அபிமானத்தை குறைக்கக்கூடிய வகையிலான அரசியலை மேற்கொண்டு வருகிறது. அப்படியான அரசியலை தமிழரசு கட்சி இனிமேலும் செய்யக்கூடாது. தமிழரசு கட்சி என்பது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான கட்சி என்பது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்மையில் ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதவிகள் அப்படியானவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்கின்ற கரிசனையையும் வெளிப்படுத்தியிருந்தார். உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வளர்ச்சி பற்றியும் அரசியல் பற்றியும் திடீரென தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு என்ன அவ்வளவு அக்கறை? உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஒரு இனம் சார்ந்து செயல்படுகின்ற ஒரு தரப்பு. எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி இலக்கு தமிழ் தேசத்தினுடைய விடுதலை. எங்களுடைய மக்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வாயிலாக தீர்வு வழங்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும். அது தமிழ் மக்களுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை ஆகியன அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டோடு இருக்கிறோம். இதை தனித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் மாத்திரம் சாதித்துவிட முடியாது என்ற உண்மையும் எங்களுக்கு தெரியும். எப்பொழுது இருந்து தெரியும்? நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை என்னவெல்லாம் சொல்லி விமர்சித்து இருக்கின்றோம். நான் இந்த பதில் முடியல. நீங்க பதில் முடிஞ்சதுன்னா நீங்கள் இடையில குறுக்கிட மாட்டீங்க. நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழரசு கட்சி அழிக்கப்பட வேண்டும் என்றோ, தமிழரசு கட்சி அடையாளம் தெரியாமல் துடைத்தறியப்பட வேண்டும் என்றோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கருத்து சொல்லல. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. தமிழரசு கட்சி என்பது தமிழர்களினுடைய ஒரு பாரம்பரிய கட்சி. தமிழரசு கட்சி சார்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் வெளியேறியதற்கு காரணமே அவர்களுடைய கொள்கை புரைவுகள். அந்த நேரத்திலேயே நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சொல்லியிருந்தோம், நீங்கள் கொள்கை சார்ந்து சரியான தெளிவான நிலைப்பாடுகளை எடுத்தால் நாங்கள் கொள்கை சார்ந்து தமிழினத்தினுடைய நலன் சார்ந்து பொதுவான விடயங்களில் பொதுவான முடிவுகளுக்கு வர முடியும் என்பதை சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக கடிதமும் அனுப்பியிருந்தோம். ஆகவே இந்த அக்கறை என்பது இன்று நேற்று வந்ததல்ல, அது காலாதிகாலமாக அக்கறை இருந்து வருகிறது. ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால், நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களோடு சேர்ந்து தமிழரசு கட்சி மாத்திரம் அல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும்
தமிழினத்தினுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டும். அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் தீர்வாக அமையப்பெற முடியும் என்பதை வலியுறுத்த வேண்டும். ஏக்கிய ராஜ்ய யாப்பையோ ஒற்றையாட்சி யாப்பையோ அவர்கள் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமான உண்மை என்னவென்றால், தமிழரசு கட்சி தான் எந்த பாரம்பரியத்தில் உருவாக்கப்பட்டதோ அந்த பாரம்பரியங்களை எல்லாம் கைவிட்டு இன்றைக்கு ஒற்றையாட்சிக்குள்ளும் மாகாண சபைக்குள்ளும் முடங்கி போய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவர்களுக்கு இந்த விடயங்களை சுட்டி காட்டுகின்றோம். தயவு செய்து இப்படி இருக்காதீர்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து இனத்துக்காக குரல் கொடுங்கள், போராடுங்கள் என்று சொல்லுகிறோம். இது இனத்தினுடைய நலனிற்கான ஒரு அறைகூவலே தவிர எங்களுக்கு அவர்களில் எந்த விதமான தனிப்பட்ட அக்கறையோ அல்லது அவர்களுடைய உள்விவகாரங்களில் தலையிட வேண்டும் என்ற சிந்தனையோ கிடையாது. இப்பொழுது விரும்பியோ விரும்பாமலோ தமிழரசு கட்சிக்கு 7 ஆசனங்கள் இருக்கிறது. எதிர்வருகின்ற என்பிபி ஆட்சியிலே நடைபெறுகிற என்பிபி ஆட்சியிலே அவர்கள் ஏக்கிய ராஜ்ய யாப்பினுடைய வரைவின் அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைக்க இருக்கிறார்கள். இதை நாங்கள் எதிர்க்க வேண்டுமாக இருந்தால் விரும்பியோ விரும்பாமலோ தமிழரசு கட்சியும் எதிர்த்தே ஆக வேண்டும். ஆனால் இன்று அவர்கள் இருக்கின்ற நிலைமையில் ஏற்கக்கூடிய அபாயமும் காணப்படுகிறது. ஏனென்றால் 2016க்கும் 2019க்கும் இடையில் ரணில் விக்ரமசிங்கவும் மைத்திரிபால சிறிசேனவும் இணைந்து ஆட்சி நடத்திய காலப்பகுதியில் நல்லாட்சி என்று இந்த தமிழரசு கட்சி சார்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூறிய காலத்தில் தான் அந்த ஏக்கிய ராஜ்ய யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை உருவாக்குவதிலே முன்னின்று செயற்பட்டவர் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் என்று இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற திரு சுமந்திரன் அவர்கள். அந்த ஏக்கிய ராஜ்ய யாப்பிற்கு தமிழரசு கட்சி உட்பட அத்தனை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளும் அன்று சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இன்றும் அவர்கள் அந்த தவறை புரிய விடாமல் இந்த ஏக்கிய ராஜ்ய யாப்பு சார்ந்த வரைவுகள் பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்த முற்படுகின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து அவர்களையும் அந்த யாப்பை எதிர்க்க வைக்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இன்றும் நாங்கள் அதே விடயத்தை தான் சொல்லுகின்றோம். இது தமிழரசு கட்சிக்கு மாத்திரம் அல்ல, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லுகின்ற செலோ அங்கத்துவம் வகிக்கின்ற திரு செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவர்களினுடைய அமைப்புக்கு நாங்கள் இதே கோரிக்கையை தான் முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை நாங்கள் அவைக்கு மட்டும் முன்வைக்கல. எதிர்காலத்தில் கொழும்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற திரு மனோ கணேசன் அவர்களிடமும் முன்வைப்போம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த யாப்பை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுவோம். மலையக கட்சிகளிடம் கூட நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்க தயங்க போவதில்லை. ஏன் சில நேரங்களில் சகோதர முஸ்லீம் கட்சிகளிடமும் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் ஏக்கிய ராஜ்ய யாப்பு வரைவு நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இது தமிழ் மக்களுக்கு மாத்திரம் எதிர்காலத்தில் பாதிப்பாக வரப்போவது கிடையாது, முஸ்லீம் மக்களும் பாதிக்கப்பட போகிறார்கள். ஏனென்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முஸ்லீம்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டார்கள். எவ்வாறு கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ இன்றும் எவ்வாறு இந்த தாக்குதல்கள் தொடர்கிறதோ அதே மாதிரியான முன்னெடுப்புகள் முஸ்லீம்களுக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்டதாகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த ஏக்கிய ராஜ்ய யாப்பையும் என்பிபி அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட போவதாக கருதப்படுகின்ற ஒற்றையாட்சிக்குட்பட்ட யாப்பு மாதிரிகளையும் எதிர்க்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய ஒரு படிதான் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கை. இது படிப்படியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இந்த ஒருமித்த தமிழ் தேசிய பரப்பிற்குள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருமித்த குரலாக இருக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கிறேன். என்னுடைய கேள்வி என்பது 2023 என்று நினைக்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்ட பொழுது, பழைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் அறிவிக்கப்பட்ட பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய பிளவின் காரணமாக, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடின் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தோற்றுவிக்கப்பட்டது. அப்பொழுது நீங்கள் இப்பொழுது குறிகாட்டுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பகிரங்கமாக ஒரு கோரிக்கையை விடுக்கிறார். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நிற்கின்றோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எங்களோடு வந்து இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை பகிரங்கமாக ஊடகங்களிடம் தெரிவிக்கின்றார். அது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களிடம் கேட்ட பொழுது
செல்வம் அடைக்கலநாதன் எங்களை தங்களோடு இணைந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுவது என்பது, நாங்கள் விபச்சாரம் செய்கின்றோம், நீங்களும் எங்களோடு சேர்ந்து விபச்சாரம் செய்யுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் என்கின்ற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருந்தார். இந்த பதில் அப்படியே இருக்குமாக இருந்தால், அப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்திருந்த கருத்து எல்லாம் தமிழர்களினுடைய அபிலாஷைகளுக்காக செயற்படுகின்ற ஒரே கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான். இவர்களினுடைய முகவர்கள், இவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய நீக்கம் செய்வதற்காக வந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்கின்ற பிரச்சாரத்தை பட்டவர்த்தனமாக செய்துவிட்டு, நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு, நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் நாங்கள் எதிர்பார்க்காத விளைவுகளை தந்த பிறகு, நாங்கள் எல்லோரும் ஒரே அணியில் இணைந்து ஒரு குரல் கொடுப்போம் வாருங்கள் என்கின்ற மாற்றம் தொடர்பாக நான் கேள்வி கேட்கிறேன். இல்லை, அது ஒரு தவறான கருத்து. செல்வம் அடைக்கலநாதன் 2023 அப்படி கூறுவதற்கு முதலேயே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி, விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய தரப்பு எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக கடிதம் எழுதி ஐநாவுக்கு அனுப்பியிருந்தோம். ஆகவே செல்வம் அடைக்கலநாதன் அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு முதலேயே தமிழினத்தினுடைய நலன் சார்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒற்றுமைப்பட வேண்டிய விடயங்களில் ஒற்றுமைப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே திரு செல்வராஜா கஜேந்திரன் கூறிய அந்த கருத்துக்கு பின்னால் இருந்திருக்கக்கூடிய நியாயம் என்னவென்றால், இந்த செல்வம் அடைக்கலநாதன் சார்ந்த தரப்புத்தான் 2016க்கும் 2019க்கும் இடையில் ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராச்சிய வரைவு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அதற்கு ஆதரவு தெரிவித்த தரப்புகள். ஆனால் அவர்கள் மீது எங்களுக்கு விமர்சனம் இருந்தது. என்னுடைய பதில் முடியல. இப்பொழுது அந்த விமர்சனம் எங்கே சென்று, அதுக்கு தான் என்னுடைய பதில் சொல்ல போறேன். அதே செல்வம் அடைக்கலநாதன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பிற்பாடு தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்னிறுத்தி தாங்கள் அதில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு நகர தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை தயாரிப்பதில் முன்னின்று செயற்பட்ட ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அதில் எங்களுடைய தேச கோட்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இறைமை, சுயநிர்ணய உரிமை ஆகியன அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் தயாரித்த, நாங்கள் முன்னின்று தயாரித்த, நாங்கள் காத்திரமான பங்கு வகித்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களினுடைய இனப்பிரச்சினையை அணுக தயாராக இருப்பதாக திரு செல்வம் அடைக்கலநாதனிடத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் ஏக்கிய ராஜ்ய யாப்பு பற்றி கதைத்த செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இப்பொழுது தமிழ் மக்கள் பேரவையினுடைய நாங்கள் முன்னின்று தயாரித்த யாப்பை பற்றி கதைக்க தொடங்கி இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருக்கும் ஒரு நேசக்கரத்தை நீட்டுகின்றோம். இதனுடைய அர்த்தம் நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றோம் என்றோ, நாங்கள் அவர்களுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடப் போகின்றோம் என்றோ அர்த்தம் அல்ல. இதனுடைய அர்த்தம், அன்று நாங்கள் காட்டியது போல தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்து, இனப்பிரச்சினை தீர்வு விவகாரம் சார்ந்து, அரசியல் திட்டம் சார்ந்து நாங்கள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கு வர தயார். ஆனால் அந்த நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? கொள்கை வழி சார்ந்து இருக்க வேண்டும். அன்றைக்கு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அழைப்பு விடுத்த பொழுது அவர் ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய வரைவு பற்றி கதைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அவர் நாங்கள் தயாரித்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய யாப்பு பற்றி கதைக்கிறார். ஆகவே நாங்களும் கதைக்க தயார் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் இன்றும் சில தரப்புகள் ஒற்றையாட்சி பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு கருணா தரப்பு, பிள்ளையான் தரப்பு, அங்கஜன் தரப்பு, டக்ளஸ் தேவானந்தா தரப்பு போன்றவர்கள் இன்றைக்கும் ஏக்கிய ராஜ்யவையும் ஒற்றையாட்சியையும் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களோடு நாங்கள் போய் கதைக்க தயார். ஆகவே எங்களுடைய நிலைப்பாட்டோடு ஒத்து வருகின்ற எவரோடும் நாங்கள் கதைக்க தயார். நாங்கள் கதைப்பதை குற்றமாக கருதவில்லை. ஆனால் தமிழ் தேசத்தினுடைய நலன்களுக்கு எதிராக ஒற்றையாட்சியையும் ஏக்கிய ராஜ்ய வரைவையும் 13வது திருத்தத்தையும் ஏற்கின்ற எவரோடும் எப்போதும் நாங்கள் சேர்ந்து கதைப்பதற்கோ செயற்படுவதற்கோ தயாரல்ல. ஆகவே எங்களுடைய ஆதரவும் எதிர்ப்பும் என்பது கொள்கை நிலைப்பாடு சார்ந்தது. ஆகவே இன்று அவர் எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்க தயாராக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவரோடு கதைக்கின்றோம். ஏன் கடந்த தேர்தல் காலத்திலேயே கூட தமிழரசு கட்சியினுடைய திரு ஸ்ரீதரன் அவர்கள் சில ஊடகங்களுக்கே பகிரங்கமாக தெரிவித்திருந்தார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு தான் சரி என்று. ஆகவே எங்களுடைய நிலைப்பாட்டோடு ஒத்து வருகின்றவர்களோடு நாங்கள் தமிழினத்தினுடைய நலன் சார்ந்து, இனப்பிரச்சினை தீர்வு விவகாரம் சார்ந்து கதைப்பதில் எந்த விதமான தவறும் இருக்க முடியாது. எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு பின்னால் வராதவர்களோடு நாங்கள் சென்று ஒரு தவறான கொள்கையை பற்றி கதைப்பது தான் தவறே தவிர, எங்களோடும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பகிரங்கமான அறைகூவலை கூட விடுக்க தயாராக இருக்கிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சித்தாந்தங்களை ஏற்று
ஒற்றையாட்சியையும் 13வது திருத்தத்தையும் ஏக்கிய ராஜ்ய யாப்பையும் இனப்பிரச்சனையினுடைய தீர்வாகவோ தீர்வினுடைய ஆரம்ப புள்ளியாகவோ ஏற்க மாட்டோம் என்று கூறி ஒரு சமஷ்டி தீர்வை தமிழ் மக்களுடைய தேசம் சுயநிர்ணய உரிமை இறைமை ஆகியவற்றை வலியுறுத்தி ஒரு தீர்வை பெற முற்படுகின்ற ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதையும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை தான் தீர்வாக அமையப்பெற முடியும் என்பதையும் வலியுறுத்துகின்ற எந்த தரப்புகள் அது சொல்லிலும் செய்ய வேண்டும் செயலிலும் செய்ய வேண்டும் எங்களோடு தாராளமாக சேர்ந்து செயற்படலாம் மாற்று கருத்துக்கிடம் உங்களுடைய இந்த பதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடைக்கலநாதன் ஸ்ரீதரன் ஆகியோரோடு மேற்கொண்ட இந்த சந்திப்புகள் நடைபெறுகின்ற இந்த முஸ்தீபுகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கட்சிகள் இணைந்து அரசியல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கான முன்னாயத்தங்களாக நான் இந்த பதில்களை எடுத்துக்கொள்கின்றேன். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் என்று சொல்லி இருக்கின்றார், இவர்களுடைய இணைவு என்பது எங்களோடு இணைந்து பலப்படுத்துகிறோம் என்று வந்துவிட்டு எங்களுடைய கட்சியை சிதைப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பது போல ஒரு பதிலை தெரிவித்திருக்கின்றார். தமிழரசு கட்சி தயாராக இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது ஒரு தவறான புரிதல். நாங்கள் இந்த கட்சிகளை இணைப்பதை பற்றியோ கூட்டாக தேர்தல்களை சந்திப்பதை பற்றியோ கதைக்கவில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இப்பொழுது NPP அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிதாக ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த யாப்பிலே இனப்பிரச்சினைக்கும் ஒரு தீர்வை முன்வைக்கப் போவதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வை அவர்கள் முன்வைப்பதாக கூறுகின்ற பொழுது எமது மக்களினுடைய அபிலாஷைகளை நாங்கள் ஒன்றுபட்டு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினதும் தமிழ் மக்களினதும் அபிலாஷைகளை ஏற்கின்ற தரப்புகளோடு சேர்ந்து எமது கருத்துக்களை முன்வைப்பதற்காக கலந்துரையாடுகின்றோம். அவ்வளவுதான். எங்களது நிலை முன்பு இருந்தது போல கூட்டமைப்பாகவோ அல்லது கூட்டணிகளாகவோ இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லையா? அதற்கான நடவடிக்கைகள் இற்றைவரை முன்னெடுக்கப்படவில்லை. அவை கொள்கை ரீதியாக இடம்பெற வேண்டிய விடயங்கள். ஒரு வேளையில் எதிர்காலத்திலே தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ தாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த கொள்கையை ஏற்று கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், தாங்கள் இவ்வளவு காலமும் விட்ட வரலாற்று தவறுகளுக்கு தமிழ் மக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றோம் என்று கோரினால் அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் பரிசீலிக்க முடியும். கூட்டமைப்பாகவோ மீண்டும் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தமது தவறுகளை உணர்ந்து தமிழ் மக்களிடத்திலே பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். ஏனென்றால் ஏக்கிய ராஜ்ய யாப்பு என்பது ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஒரு யாப்பு. இந்த ஒற்றையாட்சிக்கு எதிராகத்தான் 50,000க்கும் அதிகமான மாவீரர்களது தியாகங்களும் பல லட்சம் தமிழ் மக்களினது உயிர் தியாகங்களும் இடம்பெற்றது. அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக தியாகங்கள் இடம்பெற்றதோ அதே ஒற்றையாட்சி யாப்பை ஏற்று பாராளுமன்றத்திலே ஏக்கிய ராஜ்ய யாப்புக்கு கைதூக்கியதற்காக தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அந்த நேரம் அங்கத்துவம் வைத்த கட்சிகள் பகிரங்கமாக தமிழ் மக்களிடத்திலே மன்னிப்பு கோரினால் அதற்கு பிற்பாடு நாங்கள் இணைவுகளை பற்றி சிந்திக்க முடியும். ஆகவே இணைவு என்பது வேறு, இனப்பிரச்சினையினுடைய தீர்வுக்காக ஒரு அநியாயத்தை தடுப்பதற்காக எங்களது நிலைப்பாட்டோடு ஒத்துவரக்கூடிய கட்சிகள் அல்லது நபர்கள் யார் என்று கண்டறிவதற்காக கலந்துரையாடுவது என்பது வேறு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்காளி கட்சிகள் அல்லது தமிழரசு கட்சி பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய கோரிக்கை ஒரு விளைவை ஏற்படுத்தும் என நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய கடுமையான வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டு பல கேள்விகளுக்கு பொறுமையாகவும் காத்திரமாகவும் பதிலளித்திருக்கிறீர்கள். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். வணக்கம்.